சில பெற்றோர்கள் நினைக்கிறாங்க அதட்டி சொன்னா பிள்ளைகள் கேட்டுக்குவாங்க அப்படின்னு. கோபப்பட்டு அதட்டுனா அந்த பயத்துல பிள்ளைகள் தவறு செய்ய மாட்டாங்க அப்படின்னு நினைச்சா அது அப்படி நடக்கிறது இல்ல. அதுக்கப்புறம் தான் பிள்ளைகள் பயத்துல பெற்றோருக்கு தெரியாம அந்த தவறை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. எப்பவுமே பிள்ளைகளுக்கு நாங்க அதட்டலையும் கோபத்தையும் காட்டும்போது பிள்ளைகள் அந்த 2 குணத்தையுமே அப்படியே அப்சர்வ் பண்ணிக்குவாங்க. நாளடைவில் அது அவங்களுக்கு பயமா மாறி அந்த பயம் ஒரு சுதந்திர கட்டுப்பாடா அவங்கள ஃபீல் பண்ண வைக்கும். அதனால பிள்ளைகள் பெற்றோர் இல்லாத இடத்துல அந்த தவறை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. எப்பவுமே சின்னவங்களா இருக்கும்போது பிள்ளைகளுக்கு அன்பா ஒரு விஷயத்த ஏன் செய்யக்கூடாது அப்படின்ற தெளிவையும் புரிதலையும் ஏற்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பா நாங்க இல்லாத இடத்துலயும் அந்த தப்ப அவங்க செய்ய மாட்டாங்க. பிள்ளைகள் தானே, அதனால உடனே புரிஞ்சுக்க மாட்டாங்க. அவங்களுக்கான ஒரு காலம் தேவைப்படும். ஆனாலும் நாங்க அன்பா ஒரு விஷயத்த ஏன் சொல்லக்கூடாது அப்படின்றத தெளிவா சொல்லி புரிய வைக்கும்போது அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அதுக்கப்புறமா நாங்க இல்லாத இடத்துலயும் அந்த தவற அவங்க மறுபடி செய்யவே மாட்டாங்க. மாறா நாங்க கோபத்த காட்டினோம் அப்படின்னா, இல்ல பயமுறுத்தினோம் அப்படின்னா, அவங்க எங்களுக்கு தெரியாம அந்த தவற செய்ய ஆரம்பிப்பாங்க.